சிவாயவசி என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நம்மளுடைய 63 நாள் கர்ம வகுப்பு கர்ம யாத்திரையில நம்ம இன்று 12வது நாள்ல இருக்கோம். அதுலயும் 3 நாள் கர்மா கேம்பிங் கெடா, கூலீம், பாடாங் சேராய் பாடாங் சேராயில பாடாங் மேகா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்துல 2வது நாள் நம்ம ஜபம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்பதான் பிக்ஷையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு 12:30 மணி போல நம்மளுடைய சாப நிவர்த்தி ஜபம் ஆரம்பிச்சிருவோம். இப்ப என்னன்னாக்கா ஒரு சின்ன விஷயம் உங்களிடத்துல பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். என்னன்னா, நான் நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இங்க நிறைய பேரு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பயத்திலேயே தான் எல்லாருமே இருக்கிறாங்க. பயம், எதுக்கண்டாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் பயம் பயம் பயம், எங்க பார்த்தாலும் பயம். பயத்துக்கும் கவனத்துக்கும் கவனமா இருக்கிறன்ற கற்பனையில பயத்துல இருக்கிறாங்க. கற்பனையில பயத்துல இருக்கிறாங்க. பயம் வேற, என்ன சொல்லுவாங்க, கவனம் வேற. பயம் என்பது பிறர்னால வருவது, கவனம் என்பது நம்மனால வர்றது. நம்ம கவனமா இருக்கிறோம். இப்ப ஒரு குழி இருக்கு, அந்த குழியில நம்ம விழுந்துடக்கூடாது அப்படின்னாக்கா, நம்ம நடந்து போகும்போது நம்ம நடக்கிறதுல நம்ம கவனம் வைக்கணும். ஆமா தானே? அங்க குழி இருக்கு விழுந்துருமோ, அங்க குழி இருக்கு விழுந்துருமோன்னு நினைச்சிட்டு போனா நிச்சயமா உழுவாமையும் இருக்கலாம். நேரம் சரியில்லைன்னா கட்டாயம் உழுவோம். ஏன் அப்படின்னா, கவனம் என்பது வேற, பயம் என்பது வேற. இவன் எனக்கு ஏமாத்திடுவானோ, இவன் எனக்கு கஷ்டம் கொடுத்துருவானோ, இவன் எனக்கு துரோகம் பண்ணிடுவானோ, இவன் என்கிட்ட இருந்து திருடிடுவானோ, இவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவானோ, இவன் எனக்கு பின்னாடி குத்திடுவானோ, இவன் அப்படி பண்ணிடுவானோ, இவன் இப்படி பண்ணாலும் எவனும் எப்படியும் பண்ண முடியாது. உங்களை மீறி இங்க எதுவுமே நடக்காது. உங்க கர்மமானது, உங்களுடைய கர்மம் தான் ஒரு சுயநலமோ ஆணவம் பிடித்தவர்களை உங்க வாழ்க்கைக்கு கொண்டு உங்களுக்கு துரோகம், வேதனை, துன்பம், துயரம், அவமானம், துக்கம், துரோகம், விபத்து, மரணம், பிரிவு எல்லாத்தையும் செய்ய வைக்குது. ஆகையினால நம்ம கர்மம் தான் ஒரு கெட்ட மனிதர்களை நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்க வைத்து, அவர்களை நம்ப வைத்து நம்ம வேதனைக்கும் துரோகத்துக்கு ஆளாகணும். அப்ப இங்க நம்ம கவனமா இருக்க வேண்டியது முன்னுக்கு இருக்கிற மனுஷங்களை பார்த்து இல்ல, அந்த மனுஷங்க மேல கவனமா இருக்கணும்ல. நம்ம எப்பயுமே நம்ம மேல கவனமா இருக்கணும். என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது, நடந்து முடிஞ்சது, நடந்துகிட்டு இருக்கிறது, இது ரெண்டு மேலேயும் நீங்க கவனத்தை வச்சிருந்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்றத 99% தெரிஞ்சிடும். சரியா? அப்ப என்ன செய்யணும்னா, பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாத்தையும் அன்பு கொண்டு, அவங்களுக்குள்ளேயும் கெட்டவனா இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கான், நல்லவனா இருந்தாலும் இறைவன் இருக்கான்னு அவனை வணங்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் பயம். ஒண்ணு சொல்றேன், இவன் நம்ம பேச திருடிடுவான், இவன் நம்மளை என்ன பண்ணிடுவான், அவன் அதை பண்ணிடுவான், நம்மளுக்கு சூனியம் வச்சிருவான், நம்மளை ஏமாத்திடுவான், நம்மளை கஷ்டம் கொடுத்துருவாங்க. நீங்க இதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமாக உங்கள் வாழ்க்கையில் அது மட்டும்தான் நடக்கும். எப்ப தன் ஆணவத்து மேலும் சுயநலத்து மேலும் தன் அறிவு மேல உங்களுக்கு கவனம் வருதோ, உங்கள் வாழ்க்கையில நீங்க போயிட்டே இருப்பீங்க. விழுந்தாலும் உங்களுக்கு வலிக்காது, வேதனை வந்தாலும் உங்களுக்கு வலிக்காது, உங்க மனசு உடையாது. ஆக அன்பர்கள், இன்னைக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களை இடத்துல பகிர்ந்து கொள்ளணும் அப்படிதுக்காக தான். ஆக எல்லோரும் பயந்து வாழ வேண்டாம், எல்லோரும் கவனமாக, அந்த கவனம் உங்கள் மீது இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான கர்ம யாத்திரை கர்ம வகுப்பு வருது. அன்பர்கள், யாரெல்லாம் இன்னும் இந்த வகுப்புல உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் கொடுத்து பதிவு செய்யலையோ, சாப நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம் 63 நாளைக்கு. மாணவ தர்மம் டிக்டாக் பயோல என் தொலைபேசி எண் இருக்கு, அதன் வழியாக என்னை புலனம் வழியாக தொடர்பு கொள்ளுங்க என்று சொல்லி, மாணவ தர்ம குருகுலத்துல உங்கள் அன்புக்குரிய சித்திரடிமை ஆசான் சித் விடைபெறுகிறேன். ஜெய் ஜெகன்மாதா, சிவாயவசி. ஓம்.